வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாலஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு மார்க்கெட் இறங்கி செகண்ட் சப்போர்ட் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு கேப் அப்பு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. அப்படியே பிரேக் பண்ணாலும் நம்ம வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து இறங்கி தான் கொடுத்துருந்தோம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு, ஆனால் சப்போர்ட் எடுக்கணும். செகண்ட் சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அவங்க கொடுத்துருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட போகலை. அப்புறம் திருப்பி ஒரு ஃபால். அப்புறம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை மார்க்கெட்டில், ஒரு பெரிய வால்டைல் இல்லாமல் ஒரு ஹை ஒரு லோ அப்படியே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம் என்ன சொல்லியிருந்தோம்னு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இறங்கிட்டு அப்புறம் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு கேப் அப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து ஒரு அப்சைடு போயிட்டு ஆனால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொடலை. அது தொடாமலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையிலே மார்க்கெட் ஒரு ரேஞ்சிலே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் போட்டு ஒரு டோஜி தான் போட்டுருக்காங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த ரெட் கேண்டோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருப்பா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,869 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 24,065, அதுக்கடுத்து 24,252. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,647ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 23,538 அப்படின்னு செகண்ட் சப்போர்ட். அடுத்த தேர்ட் வந்து 23,359. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி இருக்காது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப்பில் இருக்குது. இல்லை ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில் மறுபடியும் ஒரு சைடுவேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட்டில் எப்போ ஃபால் எதிர்பார்க்கலாம்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் அப்சைடுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டும் அப்சைடு போகிறதுக்கான சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. மார்க்கெட் நாளைக்கும் ஒரு வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அதாவது இந்த ரேஞ்சுக்கு, அதாவது 650க்கும் 850க்கு 200 பாயிண்ட்ஸ்க்கு இடையில் ஒரு மூமெண்ட்ஸு மேலே எங்கேயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் வந்து இதுவும் வந்து ஒரு புல்லிஸ் கேண்டில் போட்டிருந்தாலும் இன்சைட் கேண்டிலாக தான் இருக்குது. இது டே கேண்டில் படி. இந்த டே கேண்டில் படி சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த நேற்றோட லோவை தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதேபோல் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடையில இருக்கும் பட்சத்தில் இந்த நேற்றோட ஹை லோக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,483 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,789, அடுத்து 52,225. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 51,253, அடுத்து 51,118, அடுத்து 50,609. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப்சைடு, அதாவது இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணக்கூடாது. ஒரு வகையில் இல்லை ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும். ஆனால் செகண்டை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அதுமாரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே எடுத்துகிட்டுனா இது பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் செகண்ட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா வீக் ஆகிடும். மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ராங்குன்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே எடுத்தால் மட்டும்தான் அதுக்கு ஸ்ட்ராங்குன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வீக்குன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.